விளக்கு விளக்குனாலும் ஜோதினாலும் ஒரு பொருளை குறிக்க கொஞ்சம் வேறுபாடு. ஒரு பாட்டு திருமந்திரத்தில், விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே. விளக்குடையான்னா நடராஜ பெருமான், அவனுடைய கடல் திருவடி. இப்போ தூக்கி திருவடி இருக்குது பாருங்கள். இந்த விளக்குடையான் கடல் நம்ம அந்த திருவடியை போய் சேர்ந்துடலாம். எப்போ? விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி. திருமந்திர பாட்டு. இப்போ விளக்க ஒரு கத்தியை வச்சு வெட்டின வச்சுங்க, கோடாரை வச்சு என்ன ஆகும்? விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குல்ல வீட்டில், விளக்கு ரெண்டாக உடஞ்சிடும், எண்ணெய் கீழே கொட்டிடும், திரும்பி போயிடும். அப்புறம் எங்கே விளக்கு ஏற்றுறது? ரொம்ப சிக்கலாக இருக்குல்ல. ஞானிகள் எப்படி விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி. இந்த பொழந்துட்டிங்களா? அப்புறம் தான் விளக்கினுக்குள்ளே எந்த விளக்கை தூண்டுறது? விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு விளக்குடையான் கடல் மேவன். இது என்ன பரிபாஷை? அப்படியே ஏமாத்துறாங்க பாருங்கள். விளக்குன்னா நான் உடனே நம்ம கற்பனை எங்கே போய்டும்? கவனம்லாம் வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு போயிடும். என்ன சொல்ல வர்றாங்க? அறியாமையாக இருக்கிற விளக்கை உருவப்படுத்துகிறார். அந்த விளக்கை ஒரு குருபுரான் தன் அறிவினால் அந்த கோடாயுதத்தால் கோடு களையுதும். விநாயகர் குருபுரான் அவர்கிட்ட ஒரு கோடு இருக்குது, அதான் தும்பிக்கை துதிக்கும் கை. அந்த கோட்டினால் அந்த விளக்கை அறியாமை விளக்கிறார். விளக்குதல்னா விளக்கி சொல்லுதல்னு அர்த்தம். உடனே நீங்கள் பாத்திரத்தில் ஏதோ பவுடர் போட்டு தேய்க்கிறது இல்லை. அந்த அறியாமையாக இருக்கிற நம்முடைய விளக்கை பிளக்கணும். குருபுரான் தன்னுடைய அறிவினால் பிளக்கிறார். பிளந்து அதுக்கப்புறம் அந்த விளக்கை அறியாமையை தன் அறிவு விளக்கத்தினால விளக்கி சொல்லி அந்த விளக்கை விளக்கி அந்த விளக்கிற பொழுது அறியாமை 7 திரை போக அறிவு என்கிற ஜோதி தெரிய அந்த விளக்குடையான் கடல் பெருமானுடைய திருவடி அப்போ தான் நமக்கு தெரியும். ஒரு வார்த்தை விளையாடுறாங்க. இதுக்கு பேர் பரிபாஷை. ஏமாற்றும் எளிமை. நம்மளை ஏமாற்றிட்டாங்க பாருங்கள். நம்ம எல்லாரும் இந்த பாட்டை படித்தோன்னே விளக்கு 2 கோடாரியை வச்சு பொழந்து எடுத்து அப்புறம் என்ன அதை விளக்குறது? விளக்கி சொல்ல அறியாமை விளக்கு அறியாமை உடைபட்டு அறிவு எனும் விளக்கு ஒளி வீச அந்த பெருமானுடைய திருவடி நம்ம காட்சி கிடைக்கும் என்பதுதான் திருமந்திரத்துடைய கருத்து. இது ஏன் சார் இப்படி விளக்குன்னு சொன்னாங்கன்னா, நேரடியாக ஞானத்தை சொல்ல முடியாது. நீங்கள் நேரடியாக ஒரு குருபுரான்ட்டு போய் மாணவராக சேர்ந்து நாள் ஆகத்தான் அது விளங்கும். உடனே விளங்காது. இதுக்கு மேலேயும் அதை நான் விளக்க முடியாதுங்க. விளக்க முடியாத விளக்குது. இதை நாவுக்கரசன் சொல்கிறார். நாவுக்கரசன் நமச்சிவாய எது நமச்சிவாயனா அதான் நமச்சிவாயம். அவர் சொல்கிறார் நமச்சிவாய பதிகம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இல்லக விளக்கது அக விளக்கு. புற விளக்கை பற்றி பேசலவர். நமக்குள்ளே இருக்கிற அக விளக்கு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. அந்த உள்ளத்தில் இருக்கிற அறியாமை இருளை யார் கெடுக்க முடியும்? குருபுரான். சொல்லக விளக்கது. சொல்லினாலே விளக்கி சொல்கிறார். நீங்கள் பின்னாடியே வந்தால் தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் இப்படி தலையை திருப்பினீங்க அடுத்த கட்டம் போனால் புரிஞ்சிக்க முடியாது. இந்த விளக்கு நமக்குள்ளே இருக்கிற விளக்கு, அதுதான் இருள் அறியாமை இருளை கெடுக்கும். அது எப்படி கெடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு குருபுரான்ட்ட உட்காந்திங்கன்னா அவர் தன் வாயினால் உபதேசம் கொடுத்து அறிவு சொல்லக விளக்கது. அது ஜோதி உள்ளது. இப்போ எது ஜோதின்னு தெரியுதா? இது புறத்தில் வச்சுருக்கோம். இப்போ புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ விளக்கு இருக்குது, திரி போட்டிருக்கோம், ஜோதி எல்லோரும் வணங்குறோம், மகிழ்ச்சி, எல்லோரும் வணங்குறோம், தப்பே இல்லை. இப்போ இந்த ஜோதி விளக்குக்கு முன்னாடி ஒரு அட்டையை வச்சுட்டேன். இப்படி அட்டையை வச்சுட்டா என்ன? விளக்கும் தெரியாது, அகல் விளக்கும் தெரியாது, திரியும் தெரியாது, அந்த சுடரும் தெரியாது, எதுவுமே தெரியாது இல்லையா? ஆனால் இதை சுற்றி இந்த விளக்கினுடைய பிரகாசம் தெரியும். அந்த பிரகாசம் தான் பிரம்ம பொருள். அந்த பிரகாசமாக அந்த அருட்பெருஞ்சோதியாக அகஜோதியாக அகவிளக்காக உங்களுக்குள்ளே இருப்பது தான் உயிர். அதைத்தான் புரிந்து கொள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுவதற்காக இவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. விளக்கு என்பது பருப்பொருள். அதில் இருக்கிற எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா சுடர் தெரியுது, ஆகா மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கு முன்னே ஒரு பெரிய திரையை வச்சுட்டு அட்டையை வச்சுக்கிட்டிங்கன்னா
விளக்கும் தெரியாது, அகல் விளக்கும் தெரியாது, திரியும் தெரியாது, எண்ணெயும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இதனுடைய பிரகாசம் அறை முழுதும் தெரியும். அப்படி பிரம்ம பிரகாசமாக இருப்பவர் தான் பரம்பொருள். அதே பிரம்ம பிரகாசம் தான் உங்களுக்குள்ளே இருக்கு. அதை அறிந்து கொள்வதற்கு தான் இவ்வளவு பாடு, இவ்வளவு முயற்சி. பிரம்ம பிரகாசத்தை அறியாது குருடாயிருந்த எங்களுடைய கண்களை குருபுரான் தன்னை அஞ்ஞன சிலாகை என்னும் அதனால் இந்த துதிக்கையினால் அந்த கோடாயுத கோடுனால் திறந்து விட்டு நெற்றிக்கண்ணை திறந்து வைக்கிறார். வள்ளலார் சொல்கிறார், உங்கள் நெற்றிக்கண்ணை ஆச்சாரியன் தயவனால் திறந்து கொள்ள வேண்டும். அந்த நெற்றிக்கண்ணை திறந்து கொண்டவருக்கு எல்லாம் பட்டப்பகல் போல தெரியும். அப்போ தான் பட்டப்பகல் போல தெரியும். பாட்டுக்கு வாங்க, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, அது யார்கிட்ட இருக்குது? சொல்லக விளக்கு, குருபுரான்ட்டு வரணும். சொல்லக விளக்குது, அப்போ தான் ஜோதி உள்ளது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் மறைச்சினா சொல்ற. பல்லக விளக்குது, பலரும் காண்பது, அது எது? ஒவ்வொரு ஜீவன் இருக்கிற நல்லக விளக்குது நமச்சிவாயமே. அப்பர் தேவாரம், நமச்சிவாய திருப்பதிகம். அகவிளக்கு 4ஆம் திருமுறை. அகவிளக்குத்தான் ஜோதி, அதுதான் உங்கள் ஜீவன், அதுதான் உங்கள் உயிர், அதுதான் நமச்சிவாயம். நமச்சிவாயம் இப்போ குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி எழுதி காமிச்சிடும். நம சிவாய, அதுதான் உங்கள் ஜோதி பொருள், உங்கள் உயிர் பொருள். அதை நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணி வணங்கணும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். எடுத்த உடனே முதல் பாட்டிலேயே பஞ்சாட்சரத்தை உயிர் பொருள் சொன்னவர் அவர் தான். உடைச்சி சொன்னார். நானும் புரிஞ்சிக்கல, ஆனால் உரை எழுதியிருக்கேன் பெருசு பெருசாக. நமச்சிவாயம் வாழ்க, அதுதான் திருவடி. நாதன் தாழ் வாழ்க, அவர் சொல்கிறார். நான் எதையும் கூட்டிலாம் குறைச்சலாம் சொல்லலை, அதுதான் திருவடி. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அது எங்கே இருக்குன்னு சொல்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவன் எங்கே இருக்கிறான்? கோகழியாண்ட குருமுனி, அந்த குருவாக வந்தவன் எங்கே? கோகழி திருப்பெருந்துறை. கண்ணால் யானும் கண்டேன் காண்க, புவனி மிசி சேவடி தீண்டினன் காண்க. யாரவன் வந்தவன்? சிவன் என யானும் தேரினன் காண்க. இதுக்கு மேலே சார் மெய்ஞானத்தை இதுக்கு மேலெலாம் உடைச்செல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ சொன்னதே அவங்க அதிகம். அதனால தான் அவங்களுக்கெல்லாம் தண்டனை. ஏன் இப்படிலாம் இவ்வளோ ரகசியத்தான் தெளிவாக தமிழில் புட்டு புட்டு வச்சுருக்கீங்கன்னு மேலே இருந்து கேட்பாங்கள்ல. மேலே இருக்கிற இறைவன் கேட்க மாட்டாரா? ஒந்த பாடுபடாமல் படித்த உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்களே, இதுதான் ஜோதி. அதுக்கப்புறம் சொல்கிறார், அந்த அந்த ஜோதியை ஒருத்தர் தரிசனம் பண்ணணும், அந்த நமச்சிவாயத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த அறிவனும் ஜோதியை தெரிஞ்சுக்கணும், அந்த திருவடியை தெரிஞ்சுக்கணும், தூக்கி பாதத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்படி உட்காந்து நிம்மதியாக ஏசி ரூமில் உட்காந்து எப்படா 8:30 மணிக்கு முடிப்பார்? இட்லி வடை, இப்போ வடை தான் நிறுத்திட்டீங்க நீங்கள். இல்லை, அதுக்கு வள்ளலார் சொல்கிறார் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், அதுக்கப்புறம் கற்றவர் நின்று இமைப்பது மறந்தாலும், அதுதான் முக்கிய அடுத்த வரி. நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த நமச்சிவாய் யாருக்கு தெரியுமா? நல்ல வாழ்நாள் முழுமையும் ஒழுக்கமாக யோகியமாக இருந்து பிறர் பொருளை கவராமல், யார்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாற்றாமல், மனம் வாக்கு காயத்தினால எவன் உத்தமாக யோகியமாக வாழுகிறாரா, வாழுகிறவர் செய்கிற நல்ல தவத்தினாலே அவர் உள்ளிருந்தே ஓங்கி வருமா நமச்சிவாயம். அப்போ நல்லா வாழ்ந்தாலே ஜோதி வந்துடும், நமக்குள்ளே இருக்கிற ஜோதி. நற்சவத்தவர் நான் சொல்லலை, வடலூர் வள்ளற்பெருமான் சொல்கிறார், நற்சவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. எனவே நமச்சிவாயம் இருக்கிற அந்த பதிகத்தை மிக அழகாக பெரியவர்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடுத்ததாக வள்ளலார் சொல்கிறார், வேகமாக போகலாம். ஒரு பாட்டில் சொல்கிறார், எது அருட்ஜோதி? அவரே சொல்கிறார், அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு. ஒரு முக்கியமான பாட்டு. வள்ளலார்
மரணம் தவிர்த்தேன் நேற்று பார்த்தோம். ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறார்? அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு. ஆனேன் என்பது இறந்த காலம், ஆவேன் எதிர்காலம், ஆகிறேன் நிகழ்காலம், ஆனேன் என்பது இறந்த காலம், வினை முற்று. அருட்ஜோதி ஆனேன், நான் அருட்ஜோதியாக ஆகிவிட்டேன் பல காலத்துக்கு முன்பே. இவர் அருட்ஜோதி ஆன பிற்பாடு பாடுறார். இப்போ நீங்கள் ஜோதியான என்ன ஆகும்? இப்போ திடீர்னு மேடையில் ஜோதி ஆகிட்டேன். இது வரைக்கும் ராமலிங்கமாக இருந்தார், இப்போ ஜோதி ராமலிங்கமாக மாறினா திடீர்னு அருட்ஜோதி ஆகிட்டேன். என்ன ஆச்சு? அப்படியே இப்போ உடம்பு அப்படியே எரிஞ்சிடணும்ல. அப்படி தானே சார் பொருள். அப்படி ஆயிருந்தால் அதுக்கப்புறம் இவர் பாடியிருக்க மாட்டார், அவரே இருக்க மாட்டார். அப்போ அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு என்று அருட்ஜோதி என்ற எல்லைக்கு செல்கிறார் என்றால், அதற்கு பிறகு இவர் வாழ்கிறார் என்றால் என்ன பொருள்? அதுக்கு என்ன பொருள் என்றால், அருட்ஜோதி என்பது நாம் நினைக்க மாதிரி ஜோதி நெருப்பல்ல. இதை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற ஜோதியை அறிந்து கொண்ட ஜோதி ராமலிங்கமாக மாறிவிட்டார் என்று பொருள். அதுவரை ராமலிங்கமாக இருந்தார், ராமையா பிள்ளைக்கு மகனாக இருந்தார், பாட்டு பாண்டார். கடைசியில் அருட்ஜோதி ஆண்டவர் இல்லைப்பா அந்த ஜோதி சுடர்ப்பு, இந்த கையில் புடி, இதான் சுடர்ப்பு, நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்று அந்த ஜோதியை கையில் கொடுத்து தனக்குள்ள ஜோதியை பார்த்த உடனே அது வரைக்கும் இருந்த ராமலிங்கம் ஜோதி ராமலிங்கமாக மாறிவிட்டார். என்னையும் நின்னையும் உருவாக்கி அருட்பெரும் ஜோதி. நான் இது வரைக்கும் நான் சாதாரண மனிதன் நினச்சிட்டு இருந்தேன். நீ இல்லைப்பா, மனித வடிவத்தில் இருக்கிற, நீயும் நான் ஒன்று தான். இந்த புடி ஜோதியை, உனக்குள்ள ஜோதியை பார். என்னையும் நின்னையும் உருவாக்கிய அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எனக்கே 15 வருஷம் ஆச்சு. என் குருபுரான் தட்டி தட்டி அடித்து அதுக்கப்புறம் தான் இதைத்தானே இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஒரே நாளில் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் இதுதான் முடிந்த முடிவு. அருட்ஜோதியாக ஆகிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், புறத்தில் இருக்குது, வீட்டுக்குள்ளே நம்ம வச்சு வணங்குறது இப்போ இருக்க புறம். இது தேவை. இதைத்தான் வள்ளலார் எடுத்து வைக்கிறார். வழிபாடு செய்யுங்க, பாவனை செய்யுங்க, உங்களுக்குள்ளே இருப்பதாக நினச்சி பாவனை செய்யுங்க. அது எப்படி வழிபாடு செய்யணும்? நேராக வர வேண்டியது, ஒரு கும்பிடு போட்டு அங்கே இருக்கிற விபூதி எடுத்து வச்சுட்டு போகிறதில்ல. நினைந்து அவர் எழுதுகிறார். 2 மாதத்துக்கு முன்னே கார்த்திகை தீபத்தில் எழுதுகிறார். 1883 நவம்பர் கடைசி அல்ல டிசம்பர் தொடக்கம் கார்த்திகை தீபம் வரும். அப்போ எடுத்து வச்சு அவர் சொல்கிறார், பாவனை பண்ணுங்க, உங்களுக்கு உள்ளே இருக்கிற தீபத்தை பாருங்கள். அது எப்படி வரும்னா, உள்ளே இருக்கிற தீபம் நினைக்கணும், நினைந்து உணர்ந்து நெகிழணும், நெகிழ்ந்து அழணும், ஊற்றெழில் கண்ணீர் அதனால் நனையணும். உள்ளம் உருகாருக்கு கள்ளம் கருகாது, ஞானம் வெள்ளம் பெருகாது. உருகணும், அழுதால் உன்னை பெறலாமேன். ஆனால் பெரும்பாலோருக்கு 199 விழுக்காடு அழுகை வருவதில்லை, உள்ளம் உருகுவதில்லை, கள்ளம் கருகுவதில்லை, ஞானம் வெள்ளம் பெருகுவதில்லை. இது ரகசியமே இதுதான் சார். இதில் போய் 1000 கோடி நீங்கள் பணம்லாம் கொடுக்க வேணாம், டொனேஷன்லாம் கொடுக்க வேணாம். முதல்ல உருகுங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்து பெருமானை நினச்சி உருகுங்க, ஜோதி தானாக வெளியே வந்துடும். இதுதான் மாணிக்கவாசகர் சொன்ன ரகசியம். வள்ளற் பெருமான் நமக்கு எடுத்து கொடுத்த பெரிய ரகசியமே அழுதால் உன்னை பெறலாமே. யாருக்கெல்லாம் உருக்கம் வருகிறதோ, நெஞ்சம் நெகிழ்கிறதோ, ஜோதி உள்ளே இருக்கிற ஜோதி தானாக தெரிய ஆரம்பிச்சது. திரை விலகிடும். தான் திரை விலகும். நாம் போய் ஸ்க்ரீனை தள்ளி விட்டுல, உங்கள் உயிரை ஜீவனை மறைத்து கொண்டிருக்கிற, ஜோதியை மறைத்து கொண்டிருக்கிற திரை, அறியாமை திரை எப்போ விலகும்னா, நீங்கள் உங்களுடைய குற்றங்களை உணர்ந்து சிறுமியை உணர்ந்து இறைவன் பெருமையை உணர்ந்து நெகிழ்ந்து அழுகிற பொழுது எல்லா திரையும் விலகிடும். ஜோதி தரிசனம் தானாகவே வந்துவிடும். அப்போ அகத்துக்குள்ளே நம் அறிவாக ஜோதியாக திருவடியாக இருக்கிற ஜோதி தெரிய வேண்டுமானால் அறியாமை என்கிற 7 திரையும் வரும். அவர் போட்டது 7 திரை. என்னுடைய கருத்து நமக்கு 700 திரை கூட இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பற்றிகிட்டு இருக்கோம். இது கிடைச்சாலும் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம், இது கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஏமாந்தாருன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். என்ன பண்ண போகிற எடுத்துகிட்டு போய்? அவ்வளோ திரை இருக்குது. இவ்வளோ விலக வேண்டுமானால் நம் விழிப்பு நிறைந்த புலனடக்கத்தோடு இருந்து பரம்பொருளை பார்க்க வேண்டும். அவர் சொல்கிறார், நான் இதை பெற்றுவிட்டேன், ஜோதி தரிசனம் பெற்றுட்டேன்றார். அருமையாக பாட்டு பாடுறார். கடல் கடந்தேன், கரை அடைந்தேன். இந்த அறியாமை கடலை கடந்துட்டேன். கடந்து அந்த ஞானம் ஜோதி இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன். கடல் கடந்தேன், கரை அடைந்தேன், கண்டுகொண்டேன், கோயில் கதவு திறந்திட பெற்றேன். கடல் கடந்தேன், கரை அடைந்தேன்,
கோயில் கதவு திறந்திடப் பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன். வள்ளலார் பாட்டு. இது வரைக்கும் நம்ம காட்சி கிடைக்கல. காட்சியெல்லாம் பார்த்தா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். மனம் நம்ம ஏமாற்றுகிறது. மனம் என்பது ஒரு பேய் குரங்கு. வள்ளலார் சார், பேய் குரங்கே மடப்பயலே அடாதடா உன் செயல். வள்ளலார் யான் பெற்ற பேர் என்ற தலை. எங்கள் ஐயா தேமுடியார் சுவாமிகள் அதுக்கு விளக்கமாக உரை எழுதி நூல் வந்துருக்கு, தத்துவ வெற்றி நூல். வேணுங்கிறவங்க ஐயா அங்கே உட்காந்துருக்குறாங்க, அவர்கிட்ட வாங்கிக்கலாம். தத்துவ வெற்றி 20 பாட்டு. மடப்பயலே பேய் குரங்கு. ஏன் அதை பேய் குரங்குன்னாங்கன்னா, இந்த குரங்கு இருக்க 4 கால் குரங்கு, 4 கால் சொல்லாமல குரங்குக்கு 2 கை 2 கால், சரி. இந்த குரங்கு இங்கிருந்து தாவணும்னா அதுக்கு இங்கே ஒரு பேஸ்மெண்ட் வேணும். இங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணும். ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தானா அங்கே கிளை இருக்கணும். அந்த கிளையில் காலை வச்சு ஒரு அழுத்து அடுத்த கிளைக்கு போகணும். ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்துக்கு தாவும்னா இந்த கட்டடத்தில் காலை ஊன்றி தாவும். இது நம்ம குரங்கு. ஆனால் அந்த மனக்குரங்கு இருக்கே, அதுக்கு எந்த பேஸ்மெண்ட்டும் தேவையில்லை. மரம் இல்லாமையே கட்டடம் அந்த இடத்துல தாவிக்கிட்டு போகும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன், பேசுவேன். டக்குன்னு நான் பேசிக்கிட்டே அமெரிக்காவை நினச்சேன், டக்குன்னு என் குரங்கு அங்கே போயிடுச்சு, 15,000 மைல் தாண்டி. அங்கே இருந்த வீட்டுக்கு போயிடுச்சு, அங்கே இருக்கவங்கள்ட்ட பேசுது, அங்கே சாப்பிட்ட ப்ரெட்டு சாப்பிடுது. எப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், உங்கள் எதிர்க்க நீங்கள் பார்க்குறீங்க, நான் உங்கள்கிட்ட பேசுவேன். என் மனக்குரங்கு டப்புன்னு ஒரு செகண்ட் நினச்சோடனே அமெரிக்கா ஓடி பேசு, அந்த கட்டடத்துக்கு போயிடுச்சு, அவங்களோட பேசுது, அவங்களோட சாப்பிடுது, எல்லாம் ஒரே நேரத்தில். அப்புறம் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன், இந்த பக்கம் ஒரு குரங்கு அமெரிக்காவில் விளையாடிட்டு இருக்கு, இந்த இன்னொரு மனக்குரங்கு ஆஸ்திரேலியா விளையாடுது, இன்னொரு மனக்குரங்கு வீட்டில் என்னாச்சு டிஃபன் ஓடிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் பயங்கரமான பேய் குரங்கு, நம்ம மனக்குரங்கு. இதை ஒருத்தர் யார் பிடிச்சிட்டாரோ அவங்க தான் சார் ஞானி. அதை பிடித்தவர் வள்ளலார். எல்லா ஞானிகளும் நம்முடைய மனமேனும் பேய் குரங்கு. அது தாய்மானவர் தான் அதிகமாக பாடுக்கிறார். மனதை பற்றி ரொம்ப அதிகமாக விரிவாக பாடினவர் தாய்மான சுவாமி. கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய்க்குரங்காய் என் கள்ள மனம் துள்ளுவதின் கண்டாய் பராபரமே. ஒரு தேல் கொட்டிட்டா எவ்வளோ கஷ்டப்படுவோம். அதுவும் மிக கொடுமையான விஷமுள்ள கொல்லித்தேல் கொட்டி விட்டால் என்ன பாடுபடுவோமோ அந்த மாதிரி மனம் என்கிற ஒரு தேல் உள்ளேருந்து என்னை கொட்டிக்கிட்டே இருக்குது அவஸ்தை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி இருக்கிற கடல் கடந்தேன், கதவு திறந்திட பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன், அடர் கடந்த திரு அமுது உண்டு அருள் ஒளியால் எல்லாவற்றிலும் நான் நிறைந்தேன், அறிந்து தெளிந்து அறிவுருவாம் அடைந்து அழியாமை அடைந்தேன். என்ன சொல்ல வர அந்த பாட்டில்? கடல் கடந்தார், கரை அடைந்தார், கதவு திறந்தது, காட்சியெல்லாம் பார்த்தார். என்ன ஆச்சான்? அறிவுருவமானேன் அழியாமை அற்றேன். உருவாகணும். இப்போ நாமெல்லாம் உருவம் இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுத்தால் என் உருவம் வருது இல்லை? ஃபோட்டோ தினம் என் ஃபோட்டோ வருது, யாரோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, இங்கே பேசுகிறாரு. இது தூள தேகம். எனக்குள்ள சூக்கமாக இதை இயக்குகிற அறிவு தேகம் ஒன்று இருக்குல்ல, வளராசல. அந்த அறிவு தேகம் எது என்று நான் இப்போ அடைந்தேன். அதுதான் நீங்கள். நீங்கள் என்பது இந்த கை இந்த காலில் இந்த சட்டை இல்லை. இவ்வளோ தூரம் உங்களை பேச வைத்து ஆட வைத்து இங்கே வந்து உட்கார வச்சு கேட்க வச்சிருக்கேன். உங்களுக்குள்ள ஒரு சூக்கும தேகம் உங்களை இயக்குது. மொத்தம் 4 தேகம். ரொம்ப அதிகமாக போனாலும் அப்புறம் சாப்பாட்டில் ஆசை போயிடும். இது தூள தேகம், இதை இயக்குகிற சூக்கும தேகம். இது 2 இயக்குவது காரண தேகம். அதுக்கு மேலே மகா காரண தேகம், தேகம் 4. பெரும்பாலான நூல்களில் 3 தான் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு குருபுரான்கிட்ட போய் மெய்ஞான கல்வியை கற்கிற பொழுது தான் 4ஆக இருப்பது தெரியும். 4 ஒன்றுக்குள்ளே சொருகிக்கிட்டு இருக்கோம், புறத்தில் இல்லை. இந்த பழைய கதை சொல்லுவாங்கள்ல, அந்த 7 கடல் தாண்டி, அங்கே இருக்கிற 7 மலை தாண்டி, அங்கே இருக்கிற குகையில் பஞ்சவர்ண கிளியை அது கழுத்துக்குள்ளே, அந்த சிறுகி அந்த மணிக்குள்ளே அவர் உயிர் உட்காந்துருக்கணும். அதெல்லாம் இந்த கதையெல்லாம் கதை. எப்படி ஒரு படிக்குள்ளே அரைப்படி போய்டும், அரைப்படிக்குள்ளே கால்படி, அதுக்குள்ளே அரிக்காப்படி, அதுக்குள்ளே வீசப்படி, எல்லாம் கடையை கட்டுறபோது செட்டியார் எல்லாம் ஒன்றா வச்சுருவார். குழந்தைய பார்த்தா ஒரு படி தான் தெரியும். காலில் கடை தெரிந்த உடனே உள்ளேருந்து அரிக்காப்படி, அப்புறம் வீசம்படி, கால்படி, அரைப்படி, முக்காப்படி எல்லாம் வந்தால் 10 உருப்படி இருக்கும், ஒன்றுக்குள்ளே ஒன்று. அது மாதிரி தான் மெய்ஞான ரகசியம் பூரா ஒன்றுக்குள்ளே சொருகிட்டு இருக்கோம். நாம் தான் குருபுரான்ட்டு போய் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து இது எல்லாம் கடைசியில் ஒன்று. ஒரு பொருளுக்கு தான் இத்தனை பெயர்கள், இத்தனை வடிவங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓர் உருவம் ஓர் பேர் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டோமா மாணிக்க வாசகர். ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டுறோம். இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சண்டை போராட்டம் இதெல்லாம் விட்டு விலகினால் மெய்ஞானம் கிடைக்கும்.
உண்மையான ஜோதி எது என்று தெரியும். அதுவரை போராடிட்டு தான் இருக்கணும். சண்டை போட்டுருக்கலாம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு.